ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றனர். அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவதில் கல்லூரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சென்னையில் உள்ள மகளிர் கல்லூரிகளுக்கு இடையேயான 15வது ஆண்டு நடன போட்டிகள் வேப்பேரியில் உள்ள ஜெயின் மகளிர் கல்லூரியில் நடந்தது. 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது நடன திறமையை வெளிப்படுத்தினர். பரதநாட்டியம், சினிமா பாடல்கள், ஹிந்தி பாடல்களோடு பாப் பாடியும் அசத்தினர். அனைத்திற்கும் மாடர்ன் உடையில் நடனமாடி பார்வையாளர்களையும் அதிர வைத்தனர். மாணவிகள் தங்களின் திறமை, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மிகவும் உதவும் என்று கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவிகளிடம் இருக்கிற தனித்தன்மையை வெளியே கொண்டு வருவதற்காகவும் அவர்களிடம் இருக்கிற திறமையை மேலும் மேலும் வளர்ப்பதற்காகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. கல்லூரிகளுக்கு இடையே நடந்த இந்த போட்டிகள் தங்களது திறமையை அனைவருக்கும் வெளிப்படுத்த உதவியது என்று டூயட் சாங்கில் வெற்றி பெற்ற ஜோடிகள் தெரிவித்தனர். டூயட் டான்ஸ்க்காக வந்திருக்கோம். பாடு வந்து வாரோயோ வாரோயோ அண்ட் நீ பார்த்த பார்வை பாடணும். சோ வி காட் ஃபர்ஸ்ட். சந்தோஷமா இருக்கு. we are very excited. இங்க இன்டர் காலேஜ் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இங்க நாங்க எங்க டூயட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கோம். நாங்க இங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எங்களை நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. நடத்துற காம்படிஷன்ஸ் எல்லாம் எங்களோட செல்ஃப் டேலண்ட் எல்லாமே மோட்டிவேட் பண்ணுது. வண்ண விளக்குகளின் மத்தியில் மாணவிகளின் ஆட்டம் மேடையில் இருக்க, பார்வையாளர்களான கல்லூரி மாணவிகளின் குத்து நடனம் மேடையை பார்த்தவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. கல்லூரிகளில் ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி என்ற பிரிவினை சிறிதும் இல்லை என்பதை இந்த கலை நிகழ்ச்சி அப்பட்டமாக உணர்த்தியது.